எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறது, அப்புறம் எப்படி ரைட்டாக வச்சு ப்ராசஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு வாங்க யாரும் முடிவுக்குள்ள போகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டும் டிக்ஷனரி தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சில கோட் ஸ்னிப்பெட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப பேசிக்ஸ் தான், பைத்தானோட ஆர்கனைசேஷனில் இருக்கிறது தான் இதெல்லாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஆரஞ்ச், ஆப்பிள், பியர், பனானா, கிவி, ஆப்பிள், பனானா அப்படின்னு வேல்யூஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் வேல்யூஸ் க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஸ்கொயர் பக்கெட் கொடுத்துருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே லிஸ்ட்டாக எடுத்துக்கும். சரிங்களா? இப்போது பிரிண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்ன பிரிண்ட் ஆகும்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸுங்கிற லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அதை பார்ப்போம். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ண என்ன வருது? ஆரஞ்ச், ஆப்பிள், பியர், பனானா, கிவி, ஆப்பிள், பனானா இது மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் டாட் கவுண்ட் டாட் ஆப்பிள் எத்தனை ஆப்பிள் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறோம். அப்புறம் கவுண்ட் ஒன்று ஆச்சு உள்ள வேல்யூ இருக்கா அதையும் கவுண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? பனானாவோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? இந்த 3 ஆப்ரேஷன் சேர்த்து பிளான் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஃப்ரூட்ஸ் டாட் கவுண்ட் ஆஃப் ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள் எத்தனை தடவை அப்பியர் ஆகிருக்கு அந்த லிஸ்ட்டில் அப்படின்னு பார்க்குறோம். 2 தடவை. 1ங்கிற வேல்யூ இல்லவே இல்லை. அப்போது அது 0. பனானா இங்கே எத்தனை இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா 0, 1, 2, 3. இப்போ இதே இடத்துல ஆப்பிளை கொடுக்குறோன்னு வைங்களேன், என்ன வருதுன்னு பார்த்துருவோமா? என்ன வந்திருக்கு? ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த இண்டெக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. ரைட்டுங்களா? எத்தனை நேரம் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த இண்டெக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. அதுதான் 0, 1. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறோம். இப்போ ஆப்பிள் ஆரஞ்சுங்கிறது ரிவர்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பனானா வரும், அப்புறம் ஆப்பிள் வரும், அண்ட் சோவான் வரும். அப்புறம் என்ன பண்ணுறோம்? அதை ஒரு கிரேப்புங்கிற இன்னொரு ஃப்ரூட்டை அப்பெண்ட் பண்ணுறோம் இந்த லிஸ்ட்டுக்கு. ஃப்ரூட்டுங்கிற லிஸ்ட்டுக்கு அப்பெண்ட் பண்ணுறோம் கிரேப்பை. சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுறோம்? அதே இதை சார்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா பாப் அப்படின்னு பண்ணுவோம். பாப் அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா கடைசியில் இருக்க வேல்யூவை பாப் பண்ணி காட்டும். சரிங்களா? இப்போ அதை மட்டும் ரன் பண்ணி பார்ப்போம். இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல் லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். பனானா ஃபஸ்ட்டு வந்துருச்சு, ஆப்பிள் வருது, கிவி வருது, பனானா வருது, பியர் வருது, ஆப்பிள் வருது, அப்புறம் ஆரஞ்சு வருது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேப்பை அப்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்பெண்ட் பண்ணும்போது கடைசியில் தான் அப்பெண்ட் ஆகுமா? ரிவர்ஸ் பண்ண அந்த லிஸ்ட்டுக்கு கிரேப் லாஸ்ட்டில் அப்பெண்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்குது? சார்ட் பண்ணியிருக்கோம். சார்ட்டுங்கிறது A to Z சார்ட் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஆப்பிள், பனானா, கிரேப், கிவி, ஆரஞ்ச், பியர் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பாப் பண்ணியிருக்கோம். பாப்புங்கிறது என்னென்னா கடைசி வேல்யூ என்ன, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற கடைசி வேல்யூ அதை பாப் பண்ணி கொடுக்கும். அதுதான் பாப்போட ஃபங்க்ஷன். அதுதான் பாப் அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் ஃபியூ லிஸ்ட்டு அதை வச்சு பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் நிறையா இருக்குது. இது மாதிரி இது ஃபியூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. இப்போ இந்த லிஸ்ட்டு வந்து நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரினா என்ன? கீ வேல்யூ அப்படின்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் டிக்ஷனரி. சரிங்களா? டெல்லுங்கிற இதுக்கு ஜாக் 4098 சேப் 4139 அப்படிங்கிற கீ வேல்யூ பேரை கோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன அது பிரிண்ட் பண்ணுறோம். அதை நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த டிக்ஷனரி TL அப்படிங்கிற டிக்ஷனரிக்கு இன்னொரு கீயும்
இன்னொரு வேல்யூவும் ஆட் பண்ணுறேன். இது ஏன் இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள கொடுக்குறோம் அப்படின்னா, இது பெராந்தசிஸ்குள்ளே இருக்குது. சரிங்களா, டிக்ஷனரி பெராந்தசிஸ்குள்ளே இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள கொடுக்குறோம் அப்படின்னா எப்பவுமே கீ பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக கன்சிடர் ஆகும். சரிங்களா, அதனால தான் இப்போது GUIDO அப்படிங்கிற குயிடோ அப்படிங்கிறதுக்கு 4127 அப்படிங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் SAPங்கிற கீ வேல்யூ பேரை டெலிட் பண்ணுறேன். அதான் DEL. ஓகேங்களா, இது வரைக்கும் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டிக்ஷனரி ஜாக் 4098 அந்த ஷேப். அப்புறம் என்ன பண்ணுறோம், குயிடோ அப்படின்னு ஒரு கீ அண்ட் வேல்யூவை ஆட் பண்ணுறேன். ஓகே, பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஷேப் அப்படிங்கிற SAP அப்படிங்கிற ஒரு கீ வேல்யூ பேரை டெலிட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த கீயை மட்டும் டெலிட் பண்ணுறேன், வேல்யூ டெலிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. சரிங்களா, அப்புறம் அதையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதான் இங்கே நடந்திருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இன்னொரு கீ வேல்யூ பேரை ஆட் பண்ணுறேன். IRV அப்படிங்கிற வேல்யூ ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா புதுசாக இன்னொரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுறேன், அது வந்து ஒரு பெராந்தசிஸ்குள்ளே க்ரியேட் பண்ணாமல் டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா, அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான், கீ வேல்யூ கீ அண்ட் வேல்யூ. ஓகே, இந்த மாதிரி கொடுத்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கீ வேல்யூ பேரில் டிக்ஷனரி க்ரியேட் ஆயிரும். அதையும் பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு விதமாக எப்படி க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறேன். டிக்ஷனரி அப்படின்னு கீவேர்டில் கீ ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு க்ரியேட் பண்ணுறோம். இப்போ அதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் மட்டும் பார்ப்போமா. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லிஸ்ட்னா என்ன ஆகும்னா, லிஸ்ட் ஆஃப் த டிக்ஷனரி அப்படின்னா சொன்னேன்ல முன்னாடியே, அந்த கீங்கிறது தான் லிஸ்ட். அப்போது அந்த கீயை மட்டும் எடுத்து வந்து கொடுக்கும். சரிங்களா, அப்புறம் ஷார்ட் பண்ணுறேன். எதை ஷார்ட் பண்ணுறேன், கீயை ஷார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்புறம் SAPங்கிற கீயை நியூவில் இருக்கான்னு பார்க்க சொல்கிறேன். அப்படின்னா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ் கொடுக்கும். SAP நான் இல்லை அப்படின்னு சொல்கிறேன், நாட் இன் நியூ அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா இல்லை அப்படின்னா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ரைட்டுங்களா, ரன் பண்ணிடலாம். இப்போது இந்த IRVங்கிற கீ வேல்யூ பேரை ஆட் பண்ணியிருக்கோம், அதுதான் இங்கே. சரிங்களா, நெக்ஸ்ட்டு நியூ இப்படியும் டிக்ஷனரி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டைப்லையும் க்ரியேட் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இந்த வேல்யூ. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லிஸ்ட் பண்ண சொல்லணும். லிஸ்ட் பண்ணாவும் கீ மட்டும்தான் வரும். ஓகே, வந்துருச்சா. அப்புறம் ஷார்ட் பண்ணுறேன், ஷார்ட் ஆகிடுச்சு. SAP அப்படிங்கிறது இருக்கான்னு பார்க்க சொல்கிறேன். ஆமாம் இருக்குது, ட்ரூ. SAP அப்படிங்கிறது இல்லைன்னு நான் சொல்கிறேன், இருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம் ட்ரூ. இல்லைன்னு நான் சொல்கிறேன், நாட் இன் நியூங்கிறேன். இல்லை அது இருக்குது அப்படிங்குது, அதனால் ஃபால்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் டிக்ஷனரி அண்ட் லிஸ்ட் ஓட எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அண்ட் ப்ராசஸிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுனா இப்படி தான். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.